ஓகே கைஸ், ஸோ இப்போது ரூமுக்கு வந்துட்டு திருப்பியும் ரூமுக்கு வந்து எல்லோரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு லஞ்ச் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டு வர வழியிலேயே. ஸோ இப்போ போயிட்டு நான் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக லோக்கலில் என்ன சுற்ற முடிஞ்ச சுற்றிட்டு வரணும். ஆல்ரெடி மணி 1 ஆயிடுச்சு. ஸோ நான் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சவங்களாம் அவசரப்படுற ஆளுங்க, டைமுக்கு சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ பசின்னு கூட அமைச்சிருவாங்க. அதுக்குள்ளே எதாவது முடிஞ்சால் லோக்கல் அப்படியே லைட்டாக ரவுண்ட் அடிச்சுட்டு டக்குன்னு வந்துடும். பார்ப்போம். ஓகே, போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, ரூமில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எழுதிட்டு நான் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் ஏற்றிருச்சேன்னு இப்போ தான் சேஞ்ச் ஆஃப் ரூம் கேட்டோம். வேறு ரூம் மேலே தரீங்களான்னு. இல்லை, நான் ஆக்கியபைடு அப்படின்னா நாங்கள் வேறு ஓவராக சவுண்டு விட்டுட்டோம். ஆப்வியஸ்லி ஸ்டே பண்ணுறதா வந்துட்டு இது மாதிரி சொதப்பினா யாரு தான் கோவம் வராது. நமக்கு நண்பர் பேக்கர் வந்து லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார். அதுவும் அவ்வளோ பேர் தங்குறோம் ஒரு ரூமில், ஷேரிங் வித் லைக் 7 people in 2 rooம்ஸ்னாக்கா ஜஸ்ட் இமேஜின். க்ளோத்ஸ் இருக்கும், எல்லாமே ஓட்டாங்க தான் இருக்கும். டவல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், டாய்லெட்ரிஸ் இல்லை. வெரி பேட். ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் சக்ஸ். ஒன் ஆஃப் மை வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ். இது ஆனக்கட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது செமையாக இருக்கும். ஓகே, ஸோ we going to the room. ஐயோ, சாப்பாடுக்கு வேறு யாராவது வர சொல்லணும். டவர் வேறு கிடைக்க மாட்டேங்குது. டவரே கிடைக்க மாட்டேங்குது. भैया काम करना, थोड़ा सा मदद. रूम नंबर 331 पे थोड़ा सा कुछ भी को बुलाना. सामान सब इधर है, लेके जाना रूम को. 331 हां நான் வாங்க. அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். தமிழா? வாங்க வாங்க, தமிழ் தானே. நீங்க ஹிந்திக்காரன் வச்சுனா ஹிந்தில பேசிட்டீங்க. சாப்பாடுலாம் இருக்கு கையில, எடுத்துட்டு போணும் ரூமுக்கு. சாப்பாடு ரூமுக்கு எடுத்துட்டு போணுமா? என்ன பைய இதுல ஆள் வர சொல்லுங்க யாராவது. அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு வருவாரா? இல்ல, எடுத்துட்டு போக கூடாது. இல்ல, யாரையா வர சொல்லுங்கன்ற. ரூம் கால் பண்ணிட்டு ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து யாரா வர சொல்லுங்க. ரூம் சர்வீஸ்ல இருந்து யாராவது. ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து யாராவது வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க சார். நீங்க தான் எடுத்துட்டு போணும். வெளிய இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தா யாரும். ஒரு பேக் கூட இல்ல, பேக் ரூம்ல இருக்கு. எப்படிங்க எடுத்துட்டு போறது? சரி, ரூம் நம்பர் 331க்கு மட்டும் கொஞ்சம் கால் பண்ணி தரீங்களா? யாராவது வர சொல்றீங்களா ரூம்ல இருந்து? நம்பர் போக மாட்டேங்குது கால். ரூம் நம்பர் 331. வெளில ஆள் வெயிட் பண்ணுறாங்க, சாப்பாடோட கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ஆல்சோ ஃபினிக்கி. நம்ம ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் தான் உலகத்துலேயே வெரி வெரி பேட் சர்வீஸ். எங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறேன். ஒருத்தர் இன்டர்னல் கால், நீங்கள் லோக்கலில் இன்டர்காமில் கால் பண்ணி சொல்லலாம்ல. இதில் கால் பண்ண முடியாது, ரிசப்ஷன் தான் கால் பண்ணுங்க. ஐயோ, என்னங்க தலைவலி. எல்லாத்தையும் விட்டு போயிட்டு அவ்வளோ தூரம் நடக்கணும் எல்லாத்துக்கும். எங்கள் ரூம் கீழே இருக்குது. நான் கீழே வரைக்கும் நடந்து போய் ஒருத்தர் கூட்டு திருப்பி வந்து இங்கே எடுத்துகிட்டு போகணுமா? ஒரு ஃபோன் கால் பண்ணி ஆள் கஸ்டமருக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, கெஸ்ட் வெளில உட்காந்துருக்காங்க சொல்லுங்க. அப்போ ஐயோ, என்னையா நீங்கள் போயிட்டு அவங்க ரிசப்ஷன்லேருந்து கால் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். காண்டேத்துறாங்க மேற்பட்டு. சாவி இருக்கா? இருக்கு. அதை விட்டா திருப்பி நடக்கணும். ரூம் नंबर 331 को कॉल करना. अपना 330 ரெண்டு ரூம்ல அடிங்க. ரெண்டுமே எங்களுக்கு தான். இங்கே சார் அதை எடுக்கல. ஐயோ, படுத்துறாங்களே. 31 1 அடிச்சு 331. நம்மள அலௌட் பண்ண மாட்டாங்க. 331 கெஸ்ட் ரூமா? 331 தான் சார். நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் தான். ஸ்டாஃப் கொடுக்குறாங்க. ஹலோ ஹலோ, ஏய் யாராவது வாங்கடா மேலே பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பேக் இல்லை, கை நிறையா இருக்குது. சாய் வேறு அனுப்புகிறாங்களாம். அவனே மூக்கு விழுவுது, கோல்டு பத்துந்தான், தலைவலி. ஆ தேங்க்ஸ்ண்ணா.
இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமோட வியூ. டோரை திறந்த உடனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் வெதர் வாஸ் சூப்பர் ப்ளசன்ட். நல்ல லொக்கேஷன். ஆக்சுவலி ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. பட் ரூம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. அண்ட் இப்போ பார்க்குறீங்கன்னா இதுதான் நாங்கள் நடக்கிற வழி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து நாங்கள் ரிசப்ஷனுக்கு போகணுன்னாக்கா இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes ஆஃப் வாக்கை விட யூ ஷுட் சே இட்ஸ் அ ட்ரெக். ஏன்னா அவ்வளோ தூரம் வளைஞ்சு நீங்கள் எவ்வளோ படிக்கட்டு ஏறி போகணும். என்னால் பேசிட்டு விலாகே பண்ண முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குச்சு. லிட்ரலாக முடியல. அவ்வளோ ஸ்லோவாக நடந்து மெதுவாக நாங்கள் போயிட்டு நடுவில் நின்று மூச்சு வாங்கி நடந்துக்கிட்டு இருந்தோம். விச் வாஸ் ஆக்சுவலி பேட் பிளேஸ்மெண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ரூமுக்கு. லைக் ஆல்மோஸ்ட் அந்த எல்லா கெஸ்ட்லையும் நானும் பார்த்துட்டேன். எல்லாருமே இந்த கீழே சைடில் ரூம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியாவோ இல்லைனாக்கா ஓல்டர் பீப்புளோட போகிறீங்கனாக்கா ஐ வில் சஜஸ்ட் யூ நீங்கள் ரூம் புக் பண்ணும்போச்சே நீங்கள் முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட வந்து ரிசப்ஷன் பக்கத்துலேயே கேளுங்க. ஸோ தட் நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வெயிட் ஏதாவது தூக்கிட்டு போகிறீங்கனாக்கா ஒன்ஸ் நீங்கள் இறங்கினீங்கன்னா கீழே வரைக்கும் இப்போ வெயிட்டை வச்சுட்டு திருப்பியும் மேலே ஏறி வந்து இன்னொரு வாட்டி எடுக்கணும். நீங்களே ஏர்லியர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு பெல் பாயோ ஒரு ரூம் சர்வீஸோ யாருமே இல்லை அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, விச் இஸ் அ வெரி பேசிக் ரெக்குவயர்மெண்ட். லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி பேட். ட்ரீட்மெண்ட் ரூம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பேசிக் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கூட பண்ணல. இப்போ நம்ம ரூம் புக் பண்ணா என்னென்னா நாங்களாக கேட்க வேண்டியது இருக்குது. இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அப்புறம் சொல்கிற அளவுக்கு சும்மா பயங்கரமான ரூம்லாம் இல்லை. பயங்கரம் இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ரூமு. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுன்றாங்க. அதில் ஹைட்டுக்கு படுக்கிறான், இந்த கணு காலிக்கிற கால் வெளியே தான் வருது. கோல்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டில் மேலே இருக்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஸோ நாட் ஒர்த் ஃபார் மணி. இது நீங்கள் ரிசப்ஷன்லேருந்து கீழே வரும்போது ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. சீசா, அதுக்கப்புறம் பசங்க உட்காருறது, மேபி நீங்கள் லஞ்சோ இல்லை ஒரு ஈவினிங் டீ காஃபி குடிச்சிட்டு வந்து சும்மா ஜஸ்ட் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு அதுக்கெலாம் இந்த இடம் நல்லாயிருக்கும். நல்ல வியூவோடு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ரெக்ரியேஷன் சென்டர். பேசிக்காக இங்கே வந்து போர்ட் கேம்ஸு லைக் ஃபன் ஃபார் த டேன்னு சொல்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம போய் ரிசப்ஷனில் கேட்டோம்னா அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி போகுதுன்னு. என்ட்ரு பண்ணி லெஃப்ட்டில் வந்து போர்ட் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லைக் நீங்கள் கேரம் போர்டு விளையாடலாம், மொனாபொலி, லூடோ, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தான் இது. குழந்தைங்கள் விளையாடுற இடம். குழந்தைகளுக்கு தனியாக குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபூஸ்பால், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் ஜிம்மு. ஜிம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன ரூமில் ஒரு இஎஃப்எக்ஸு, ஒரு சைக்கிளிங் எக்யூப்மெண்ட், பேசிக் வெயிட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி வெக்கேஷனுக்கு வரவங்க நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க. ஆமாம், என் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. வெயிட்டை குறைச்சே ஆகணும் கண்டிப்பாக. ஜிம்முக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ஸ்பா இருக்குது. அதுவும் ஒரு சின்ன ரூம் தான். அகைன் நமக்கு யார்கிட்ட ஏதாவது ஸ்பா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாக்கா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நத்திங் கிரேட் டு சே. Good morning, guys. So we're checking out today, day 3. I said earlier, it's a nice beautiful morning. நேற்று மதியம் வந்து சாப்பிட்டுட்டு I thought I'll go out, பட் செம்ம தூக்கம். ஏன்சி 7 மணிக்கு இப்போ லஞ்ச் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து படுத்துடுறோம். ஸோ டின்னர் வாங்கிட்டு வந்துட்டு படுத்துடும். இது சாப்பிட்டு படுத்துதான். செம்ம வெதர் நேற்று. டின்னர் ஆல்மோஸ்ட் 13 degrees நேற்று ஈவினிங். குளிரான்னு கேட்காதீங்க, குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம குளிர். படுத்தோம், திருப்பி தூக்கம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நல்லா தூக்கம், நல்ல சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டயர்டாக ரெஸ்ட் எடுத்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ 10 o'clock ஆகுது.
போகிற எங்கேயா போய் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராப்ளி கோ ஃபார் இட். அப்புறம் ஒரே ஸ்ட்ரெச் ஓட்டுவோமா இல்லை நடுவில் வந்து ஏதோ ஒரு பிரியாணி கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரியாணி கடையை போய் டெஸ்ட் பண்ண போகிறோமான்னு தெரில. லெட்ஸ் கோ செக் இட் அவுட். பிஃபோர் தட் ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆம்பியன்ஸு. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வியூ ஆஃப் த ரெஸ்டாரண்ட். லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் ஹேவ் a look at it. ஓகே, இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடல, ஏன்னா மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. ஸோ ஒருத்தர் மட்டும் போய் சாப்பிட்டு மற்றவங்களாம் வெயிட் பண்ண வைக்கிறது நல்லா இருக்காது. ஸோ வி ஆல் டிசைடட் தட் வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லைக் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கேருந்து வியூ தெரியும். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம், இந்த இதுலேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லாஸ்ட்டில் ரைட் கார்னரில் போய் உட்காந்திங்கனாக்கா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வியூ. எஸ் எக்ஸாக்ட்லி, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு பேனராமிக் வியூ உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஹனிமூன் கப்புளாக வரீங்க இல்லை நியூலி மேரிடோ டேட்டோட வரீங்கனாக்கா இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு நைட் டைம் இல்லை ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் காஃபி ஒரு லஞ்ச் ஒரு கேண்டில் லைட் இந்த மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா இட் பி ரியலி நைஸ். அண்ட் தே ஹேட் அ வெரி வைட் ரேஞ்ச் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டேஸ்ட் பண்ண முடியல. டேஸ்ட் பண்ணியிருந்தா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சொல்லியிருக்கான். பட் டின்னர் வாஸ் ரியலி குட். ஃபுட் ஆக்சுவலி நல்ல குவாலிட்டி தான், குட் டேஸ்டிங். ஸோ தட் வாஸ் த ரெஸ்டாரண்ட். ஸோ இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டு down to Chennai. We are checking out. Baby is taking care of the billing. So dinner bills na irukku. And just a quick wrap up. When we came here, we had a lot of issues. We didn't get room on time. It was a very, very irritating experience here to start with, in Sterling Holidays especially. Room irukku solli vara vachanga. We had come here. We had issues like crazy. We had to wait for a long time. And then we had to get our room. So room is the average. The food quality is good, but food is really expensive. I wouldn't really suggest. If, and good. Tell them that. You have to know that because we didn't have a very good time. There was a lot of delays. We asked for Size stuff. the room was not clear. We had food over there. Okay. And we asked them to clean it up. Yeah, just came to spend some time. Should we clean and keep out? No, it's our decision. But and we asked for When we asked them to clean the room, they said we'll do it only 2 days once. alternate days only, but 100% but yes, definitely we have. I'm being very practical. When there are 3 or 4 people sharing a room, Okay. the amount of food kept there, leftovers are going to be there. Understand. Toilet has to be clean, we asked and for especially in a climate like this, it's going to be wet most of the time. So they have to dry it up, right? towels and It's a pathetic experience. I'm sorry, it's going on my channel for sure. So I was just talking to the restaurant, the resort's manager. We had a irritating experience, as I told you. We just giving them the feedback and stuff. The food was good, no problem with that. Room service was delayed. The only thing which we got on time were the towels. The rest all were like pathetic. And now they are asking for feedback. So we've just given it to them. It's going to go online. You people see Sterling Holidays paying 4 lakhs of a lifetime membership, and then you pay a yearly maintenance of 10,000 bucks, and you don't get your room on time. And all the way you drive down 400 kilometers ஓடிட்டு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலனா what will you do? Just the practical thing. And there's no basic courtesy or customer service is given, which is very, very pathetic. வந்து பேசுகிறோம், ஒரு courtesy கிடையாது, உட்காந்துட்டே பதில் சொல்கிறது, திமிரா பேசுறது, எந்த இல்லை, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இது அவர் பண்ணணும் இவர் பண்ணணும், பிளேமிங் ஈச் அதர். கெஸ்ட்டுக்கு யாருங்கிற கெஸ்ட்டுக்கு ஃபேஸ் வந்து என்ட்ரியில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோ வாட் எவர், அவங்க வந்து அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலை. So we are not going to have this thing. Probably Sterling Holidays is not. I wouldn't suggest you get a holidays here, and especially in Aircut. Because Anagatti I stayed. Anagatti I had a very nice time. The service was excellent. And literally we had some issue. The in charge came every day to my room, checked with me. Everything was perfect. So sorry sir, sorry for the delay. Every day he came and spoke to me. I was so convinced with this thing. I said it's okay sir, it happens. விட்டாச்சுன்னு சொல்லியாச்சு. பட் இங்கே வந்து என்ட்ரியில் உள்ள ப்ராப்ளம் ஆயிருக்கு. நாங்கள் வெளில போகிறோம், செக் அவுட் பண்ணும்போது தேர் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் திங். த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துருக்கணும், விச் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட். அண்ட் ரியலி வாண்ட் கம் டு ஏர்காட், ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ டு Glenrock. Glenrock is also a nice property. I've stayed there. நீங்கள் அங்கே போகலாம். There are other properties also, but I will be reviewing those properties also soon. So you will really see a lot of places.
ஸோ போகிற வழியில் கோ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று வந்து பண்ணால் நீங்கள் வந்து பண்ணால் என்ன உள்ளே வந்து பண்ணால் நான் இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்ருக்கீங்க. என்னது இல்லை சார், ட்ராவல் பிளாக் சரி சார், பண்ண தப்பு சார். நீ பண்ணதான் தப்பு தான் சொல்றேன். வேற எங்க போற இல்ல இந்த இதுக்கே வரணும். He is actually the manager who attended us. அவர் தான் இஷ்யூ கிரியேட் பண்ணார் அண்ட் இஸ் கமிங் ஆஃப்லைன் அண்ட் சேயிங் ஐ ஷுட் நாட் ஃபிலிம் ஹியர். ஏன் ஃபிலிம் பண்ணக்கூடாது, என்ன நான் ஃபிலிம் பண்ணுறேன். See how rude people are. This fellow is a manager and he talks to us like this. Comes to a parking lot and பேசுகிறாரு. அவ்வளோ அட்ரஸ் பண்ணுற அவ்வளோ கேர் இருந்தாக்கா ரூம்லேயே வந்து பேச வேண்டியது தானே. He didn't do that. It's quite an irritating thing. I wouldn't really suggest you guys come here to Sterling Holidays.